உருது பாடத்தை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கூற விரும்புவது, இந்த உருது காய்தாவுடைய வசனங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது, அதிமுக்கியமான சொற்களை உள்ளடக்கியது. அதனை மிகவும் பேணுதலுடன் கவனத்துடன் படித்து வாருங்கள். உங்களுக்கு உருதுவிலே தேர்ச்சி பெறலாம். அத்துடனே இதுவரைக்கும் நாம் உருது இலக்கண பகுதியை முடித்திருக்கின்றோம். அதில் உங்களுக்கு தேவையானவைகள் போதிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியிலே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த உருது காயிதா கற்றுக்கொள்ளும் பொழுதும் அவைகளுக்கு பிரயோஜனம் விளங்க ஆரம்பித்துவிடும். நாம் இறுதியாக படித்தது தான் ஜப் ஃபிரஷ் பிச்சே முஜே ஹபர் கரோ, எப்பொழுது விரிப்பை விரித்தார்களோ எனக்கு அறிவித்து விடுங்கள். நாம் விரிக்கப்பட்டதோ என்று படித்தோம். மாறாக அது நாவு தவறி கூறப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சீரான கருத்து ஜப் ஃபிரஷ் பிச்சே முஜே ஹபர் கரோ, எப்பொழுது விரிப்பை விரித்தார்களோ எனக்கு அறிய தாருங்கள், அறிவித்து விடுங்கள். இன்றைய பாடம் சோட். சோட் விடு. சோட்னா மஸ்தர்ல இருந்து உருப்பெற்றிருக்கின்றது. இது ஏவல் வினை. சோட் விடு. கோல் கொதிக்கிறது. கோல் கொதிக்கிறது என்றும் சொல்லலாம். மேலும் திற, அதாவது ஓபன் பண்றதுக்கு திறப்பதற்கும் கூறலாம். இதுவும் ஏவல் வினை. கோல்னா மஸ்தர்ல இருந்து வந்தது. பூல், இது ஒரு இஸ்ம் பெயர் சொல். பூ அதாவது புஷ்பம். பூவுக்கு நாம் பூல் என்று கூறுவோம். கேல், கேல்னா மஸ்தர்ல இருந்து ஏவல் வினை. நாவை நீக்கிவிட்டோம். கேல் என்று ஆகிவிட்டது. கேல் என்றால் விளையாடு. பெய்ட், பெய்ட்னா மஸ்தர்ல இருந்து வந்தது. பெய்ட் உட்காரு. பீட் முதுகு. மனிதனுடைய முதுகுக்கு நாம் பீட் என்று கூறுவோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளுடன் இணைந்த வசனங்களை கவனியுங்கள். பூல் தோட்லோ, பூ பறித்துக்கொள். பூல் தோட்லோ, பூ பறித்துக்கொள். दूध खोल रहा है. दूध खोल रहा है, பால் கொதித்து கொண்டிருக்கிறது. பால் கொதித்து கொண்டிருக்கிறது. काम से जी नचोड, வேலையில் இருந்து மனம் தளராதே. காம் என்றால் வேலை, சே இருந்து, ஜி மனம், உள்ளம், இதயம், நச்சோட் விட்டுவிடாதே என்பது தான் நேரடி கருத்து. என்றாலும் இந்த வசனங்களுடன் இணையும் பொழுது அதற்கு நாம் காம் சே ஜி நச்சோட், வேலையை விட்டும் மனம் தளராதே என்று கூறுவோம். இதர் பீட் கர்கே நபெய்ட், இதர் இங்கே, பீட் கர்கே முதுகை திருப்பி, நபெய்ட் உட்காராதே, இங்கே முதுகை திருப்பி உட்காராதே. வக்த் கோ நேரத்தை, கேல் கூத் மே நகோ, வீண் விளையாட்டிலே வீணாக்காதே. கலிக்காதே என்றும் சொல்லலாம். என்றாலும் கோனா மஸ்தர்ல இருந்து வந்தது. கோனா என்றால் வீணாக்குவதற்கு நாம் சொல்லுவோம். இங்கே வசனத்துடன் இணையும் பொழுது வக்த் கோ கேல் கூத் மே நகோ, நேரத்தை வீண் விளையாட்டிலே கலிக்காதே. கேல் கூத் என்றால் அது ரெண்டும் இணைந்து வீண் விளையாட்டாக ஆகிவிடும். அதனை நாம் வார்த்தை ரீதியாக பிரித்தால் கேல் விளையாடு, கூத் குதி என்ற கருத்தை தான் கொடுக்கும். அது ரெண்டும் ஒரே இடத்தில் இணையும் பொழுது வீண் விளையாட்டு என்ற கருத்தை கொடுக்கும். அடுத்த பாடம் தானா, அறிவாளி. தானா அறிவாளி. ஆட்டா, ஆட்டா எங்களுக்கு தெரியும், மாவு. காசி நீதிவான், காசி நீதிவான். பாய் சகோதரன், பாய் சகோதரன். காவ் சாப்பிடுங்கள்,
காவ் சாப்பிடுங்கள், காட்டோ வெட்டுங்கள், காட்டோ வெட்டுங்கள், ஜானோ அறியுங்கள் விளங்குங்கள், ஆலு கிழங்கு, சாக்கு கத்தி, காகஸ் பேப்பர், நாகுன் நகம், மனிதனுடைய கையின் காலின் விரல்களிலே உள்ள நகத்துக்கு நாம் நாகுன் என்று கூறுவோம். சாஹிப் நண்பன், ஆயே வாருங்கள், அதாவது மரியாதைக்குரிய வார்த்தையாக பயன்படுத்தியிருக்கிறது. ஆஇயே, ஆனா ஆவ் ஆஇயே என்று நாங்கள் படித்தது ஞாபகம் இருக்கும். மிகவும் மரியாதையுடன் ஆஇயே வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜாஇயே அதே போன்று தான் போங்கள், ஜானா மஸ்தர்ல இருந்து வந்தது. ஜானா, ஜா, ஜாவ், ஜாயே. மேலும் அதனுடன் இணைந்த வசனங்களை கவனிப்போம். நாகுன் காட்டோ, நகம் வெட்டுங்கள், நகம் வெட்டுங்கள். ஆலு காவ், கிழங்கு சாப்பிடுங்கள். தும் கப் ஆயே, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். ஆஇயே என்று சொன்னால் வாருங்கள், ஆயே என்றால் வந்தீர்கள். அதாவது மாசி முத்துலக், பொதுவான இறந்த காலம். நாங்கள் படித்தோம், ஞாபகம் இருக்கும். वो आया वो आए, तू आया तुम आए, मैं आया हम आए. அந்த வகையில் தும் கப் ஆயே, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள். காகஸ் பர் லிக், பேப்பரின் மீது தாளின் மீது எழுது. தானா கே பாஸ் பைட், அறிவாளியின் பக்கத்தில் உட்காரு, அமரு. தானா கே பாஸ், பாஸ் என்றால் பக்கத்தில் என்ற கருத்து. பாஸுக்கு முன்னால இசாஃபத்துடைய இணைப்பதுடைய அடையாளம் எப்பொழுதும் கே என்று தான் வரும். தானா கே பாஸ் பைட், அறிவாளியின் இடத்தில் உட்காரு. சாக்கு பஹைகோ தேதோ, கத்தியை சகோதரனுக்கு கொடுத்து விடு. தே என்றால் கொடு, தேதோ என்றால் கொடுத்து விடு. காசி சாஹிப் ஹஜ் கோ ஜாத்தே ஹே, காசி சாஹாப் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஜாத்தே ஹை ஹால் முத்துலக்ல வந்திருக்குது. ஓ ஜாத்தா ஹே, ஓ ஜாத்தே ஹை என்று படித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். खुदा को एक जानो, அல்லாவை ஒருவன் என்று அறியுங்கள் விளங்குங்கள். ஜான்னா மஸ்தர்ல இருந்து வந்தது. ஜான்னா, ஜான், ஜானோ. உஸ்கே நாம் பர் ஆட்டா தோ, அவனுடைய பேரினால் மா கொடுங்கள். உஸ்கே நாம் பர், அவனுடைய பேரின் மீது என்ற கருத்து. என்றாலும் நாம் அப்படி கூறுவது அல்ல. உஸ்கே நாம் பர், அவனுடைய பேரினால் ஆட்டாதோ, மா கொடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனங்களுடன் இணைந்த வார்த்தைகளையும் நல்ல முறையிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உருதுவில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு நாம் தரவிருக்கின்றோம். தொடர்ந்தும் அதிலே ஈடுபடுவதோடு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் அறிய கொடுங்கள். உதவியாக இருங்கள். இதனை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு பிரார்த்தனையும் புரியுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.